ஒருவன் அழகுணர்ச்சியோடு செய்யும் போது எல்லா செயல்களுமே கலைகள் தான். ஒரு கொலை செய்யக்கூடிய கருவி மிக அழகாக இருக்கிறது. எப்படி பார்ப்பீங்க? அதை அறிவுபூர்வமாக உங்களை தயார்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் நீங்க வித்தியாசப்படுவீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நம்மிட மிக எளிமையாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் 2 இருக்கு. அதனுடைய வேல்யூ தெரியாமலே, அதனுடைய மதிப்பு தெரியாமலே நாம் செலவு செய்கின்ற விஷயங்களில் மிக முக்கியமானது தண்ணீர், நேரம், பேச்சு. இந்த 3க்கும் நமக்கு மதிப்பு தெரிவதில்லை. ஆனால் இந்த 3மே மிக முக்கியமானது. நேரம் வாழ்விலே நமக்கு அந்த நேரத்தை எப்படி அடர்த்தியான ஒரு மதிப்பாக கூட்டுவது என்பது மிக முக்கியமானது. நேரத்தை எப்படி செலவு செய்வது? படித்து செலவு செய்கிறோமா, பேசிக்கிட்டே செலவு செய்கிறோமா, பொழுதுபோக்காக செலவு செய்கிறோமா, அறிவுபூர்வமாக செலவு செய்கிறோமா, அல்லது அந்த நேரத்தை பணமாக மாற்றுகிறோமா? அப்படி அந்த நேரம் மிக மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நம்மளை அறியாமலே நம்ம அந்த நேரத்தை எளிமையாக மிக சாதாரணமாக கடந்துடுறோம். ஆனால் நீங்கள், நான், இந்த அரங்கம் நேரத்தை மிக சரியாக நாம் இந்த இடத்துல செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதாகட்டும், அதற்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை இந்த இடத்தில் முதலீடாக்கியிருக்கீங்க. அப்போ நான் உங்களுக்கு சொல்கின்ற விஷயமும் சரி, நீங்கள் இந்த அரங்கத்திலிருந்து வெளியே போகும்போது எடுத்து செல்கின்ற விஷயமும் செய்தியும் மிக அடர்த்தியான, மிக மதிப்பு கூட்டதாக ஒன்றாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அரங்கம் அதை செய்யும். நானும் உங்களுடன் அந்த நிகழ்வுக்கும் அந்த மதிப்புக்கும் இணையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகிறேன். நன்றி. இப்போ என்னுடைய இந்த அரங்கத்துக்காக நான் எடுத்திருக்கின்ற தலைப்பு கலையும் மரபும். இந்த 2 சொற்களும் நம் வாழ்வில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். புதிதாக ஒன்றுமில்லை. சில சொற்கள்லாம் வாழ்க்கையில் நம்ம பழக்கத்தில் பயன்படுத்துவோம். சிலதெல்லாம் படிக்கும்போது இருக்கும், சிலதெல்லாம் இலக்கியம் சார்ந்து இருக்கும். எப்போதுமே பயன்படுத்த மாட்டோம், ஆனால் கேள்விப்படுவோம். ஆனால் கலையும் மரபும், இந்த 2 சொல்லாடல்களும் நம் வாழ்க்கையில் நிறைய முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல்கள் தான். ஆனால் இந்த 2க்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த 2ம் நம் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கும் சமூகத்தை தீர்மானிப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. சாதாரணமாக அதை நாம் கடந்து போயிடுறோம், ஆனால் உண்மை அது அல்ல. முதலில் மரபு சார்ந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். கலை சார்ந்து, மரபு சார்ந்து 2ஆ பிரிச்சுக்குவோம். இந்த 2 எங்க இணையுதுங்கிறத அப்புறம் நம்ம பேசுவோம். கலை என்பது என்ன? இப்போ கலை, நம்ம ஒரு கலைஞன்னு சொல்றோம், மரபு இது இசைக்கலைன்னு சொல்றோம், பாடல் கலைன்னு சொல்றோம், ஆடல் கலைன்னு சொல்றோம், ஆயகலைகள் 64ன்னு சொல்றோம். இப்படி கலைகள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சமூகத்தில் இலக்கியத்தில் நல்ல ஒரு அடர்த்தியாக ஒரு 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 பங்களிப்பு அது செஞ்சுக்கிட்டே இருக்கு பல்துறைகளில். அப்போ கலைனா என்ன என்றால், ஒரு செய்தியை, ஒரு செயலை மற்றவர்கள் பார்க்கின்ற சாதாரண பார்வையில் இருந்து வேறுபட்டு அழகுணர்ச்சியோடு செய்பவன் எல்லாம் கலைஞர். நம்ம எளிமையா பார்ப்போம். கிராமத்தில் அல்லது நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல நம்ம ஒரு சமையல் பண்றவங்க, அல்லது வீடு பெருக்கிறவங்க, அல்லது பாத்ரூம் கிளீன் பண்றவங்க, சமையல் பரிமாறுறவங்க, இப்படி பலதரப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய ஓட்டுநர், இப்படி பலதரப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய நிறைய நண்பர்களை நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருப்போம் தினம் தினம். ஆனா சாதாரணமா செய்யறவங்க நம்ம மனசுல பதிய மாட்டாங்க. அது ஒரு செயல், அவ்வளவுதான். ஆனா சில பேர் ரொம்ப அதை பரிமாறும் போது ரொம்ப அழகுணர்ச்சியோட பரிமாறுவாங்க.
செய்யும் போதே காய்கறி கட் பண்ணும்போதே ரொம்ப அழகாக கட் பண்ணுவாங்க. அதை ஒழுங்குபடுத்தி அழகாக வச்சு பார்ப்பாங்க. அப்போ ஒரு செயல் எங்க வந்து நமக்கு வித்தியாசப்படுதுன்னா, சாதாரணமாக செய்கிற செயல் இருந்து அந்த செயல்பாட்டில் இருந்து ஒருவன் அழகுணர்ச்சியோடு செய்யும் போது எல்லா செயல்களுமே கலைகள் தான். நம்ம ஓவியம், பாடல் என்று அதுக்கு தனி அடையாளம் கொடுக்க தேவையில்லை. அப்போ மனித இனம் ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் படித்தவங்க, நீங்கள் எல்லாருமே கல்லூரி வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கீங்க, இலக்கியம் சார்ந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மனித இனம் படைக்கப்பட்டதிலிருந்து வேட்டை நாகரிக வாழ்க்கையை அது சுமந்துக்கிட்டு தான் வந்திருக்கு, அதை அணுகி தான் வந்திருக்கு. அப்போ ஒரு மனிதன் ஆரம்ப காலத்தில் உணவுக்காக அவன் ஒரு தேடலில் போகும்போது அந்த தேடலில் வேட்டையாடும்போது, மிருகத்தை வேட்டையாடும்போது கொடூரமாக வேட்டையாடின ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனால் அதுலேயே அவன் அந்த வேட்டையை அழகுணர்ச்சியோடு வேட்டையாடுகிற ஒரு தொடர்ச்சி வந்தது. அதுக்கு அடுத்தது அவன் இருப்பிடம், சாதாரணமாக எங்கேயோ போகிற இடத்துல எல்லாம் தங்கிட்டு போன ஒருத்தன் அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பிடத்தை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு வர்றான். உடைகள், ஏதோ காட்டு செடியில் பிடுங்கி உடுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டம் போய் அந்த காட்டு செடியிலேயே இங்கே ஒரு பூ வைக்கிறது, அந்த மாலைகளை போடுவது, அல்லது இலைகள், பெரிய இலைகள், சின்ன இலைகள் அப்படின்னு அதில் ஒரு டிசைன் பண்ணி, இப்படி அவனுடைய தொழிலும் சரி, இருப்பிடமும் சரி, உடைகளும் சரி, ஒரு அழகுணர்ச்சியோடு செய்கின்ற காலகட்டத்தில் அவன் வந்து ஆரம்ப நிலையில் இருந்தான். அங்கிருந்து அவன் விவசாயம், அதுக்கடுத்தது போர், வியாபாரம், இப்படி எல்லா நிலைகளிலும் மனித இனம் வளர 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 குறைந்தபட்சம் 4000 வருடங்களுக்கான மனித இனத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு பதிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பதிவுகள் அனைத்தும் அகழ்வாராய்ச்சி மூலம் நமக்கு ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. அப்போ இன்னைக்கல்ல, மனிதனுடைய ஆரம்ப நிலையில் இருந்தே அவன் ஒரு செயலை அழகுணர்ச்சியோடு பார்க்கிற பார்வை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே வந்திருக்கு. அது இன்றளவும் நடக்கும். அப்ப மனிதன் வாழ்க்கை சூழல்ல கலைஞனாகவே தொடர்ச்சியாக வந்திருக்கான் அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. அப்போ வாழ்க்கையிலிருந்து கலையை நம்ம பிரிக்க முடியாது. மனிதன் கலைகளோடவே தன் வாழ்க்கையை பின்னி பிணைந்து வாழ்ந்து வந்திருக்கான். இது ரெக்கார்டு. சரி, இப்போ மரபு. எது மரபு? மரபு என்பது ஒரு 100 வருடம் 1850களில் தான் மரபு என்கின்ற அந்த வார்த்தை சொல்லாடல் நமக்கு ஒரு 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 ஆய்வுக்கு வருது. அதுக்கு முன்னாடி மரபு என்ற அந்த 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 சொல்லாடல் இல்லை. விஞ்ஞானபூர்வமாக ஒரு மனிதன் ஒரு செயல்கள் தொடர்ச்சியாக, அந்த செயல் வந்து மனிதன் அப்பாவிலிருந்து குழந்தை, குழந்தையிலிருந்து இன்னும் மற்ற குழந்தைக்கு தொடர்ச்சியாக சில செயல்கள் தொடர்ச்சியாக போகுமா அப்படின்னு ஒரு ஆய்வு உட்படுது. அது 1850களில் ஒருத்தர் பண்றாரு. அதுக்கு பிறகு இதெல்லாமே மேற்கத்திய ஆய்வாளர்கள் தான் பண்றாங்க. அதுல வந்து சில பின்னடைவு, 1850க்கு பிறகு 80ல் மறுபடியும் தொடர்ச்சி, இப்படியாக இந்த ஒரு 100 வருட இடைவெளியில மரபணு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. மரபணுங்கிற வார்த்தை, அந்த மரபணுங்கிற சொல்லாடல் நம்ம புழக்கத்துக்கு வருது. மரபணுனா என்ன? இன்னைக்கு விவசாயத்தில் வந்து நம்ம ஒரு நெல், பாரம்பரியமான நெல், இப்போ வந்து புகுத்தப்பட்ட நெல், அதாவது விஞ்ஞான ரசாயனங்கள் புகுத்தப்பட்ட நெல் உற்பத்தி. அது வந்து தொடர்ச்சியாக ஒரு தாய்க்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தை, குழந்தைக்கான குழந்தைன்னு வந்துகிட்டு இருந்த நெல், அதிலிருந்தே வந்து அந்த தொடர்ச்சி கட்டாயி ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒன்று உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அந்த மரபு தொடர்பு அற்று போகிறது அப்படின்னு விஞ்ஞானத்தில் சொல்றோம். அப்போ மரபு விவசாயம், மரபு சார்ந்த கலாச்சாரம், மரபு அணு, இப்படின்னு ஒரு மரபு சார்ந்து நமக்கு சொல்லாடல்களும் ஆய்வுகளும் இன்று புழக்கத்தில் இருக்கு.
அப்போ மரபணுங்கிறது என்ன, மரபுங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக காலம் பூராக ஒன்றன் பின் ஒன்றாக ஒருத்தர் அதை 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 கடத்திக்கிட்டே வர்றதுக்கு பேரு மரபு. அதுல மாறாது, அது அப்படியே இருக்கும். அதை நீங்க மாத்துனீங்கன்னா அது செதஞ்சிடும். அதை மாத்த யாரும் விட மாட்டாங்க. இது நமக்கு இயல்பான சொல்ல, நம்ம வாழ்க்கை சூழல கலாச்சாரம்னு சொல்லுவோம். கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு அப்படின்னு நமக்கு தமிழ் மரபு அப்படின்னு சொல்றோம், இந்திய மரபுன்னு சொல்றோம், வேத மரபுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அடையாளம் அது. அவங்க நான் இதுக்குள்ளதான் இருப்பேன், இதை பின்பற்றுவோம், இதை தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு மரபு. அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறது. அப்போ கலையும் மரபும் முதல் நாளில் இருந்தே, மனிதன் பிறந்து முதல் நாளில் இருந்தே ஒரு தொடர்ச்சியாக இரண்டும் பின்னி பிணைந்தது போல் வந்து கொண்டே இருக்கிறது. மரபு என்பது மனிதனுடைய உள் உணர்வுகள், அறிவு, அவன் பார்க்கின்ற பார்வை, ரத்தம், அதில் இருக்கிற அணுக்கள், அது சார்ந்து இன்னொரு உயிரினத்துக்கு கடத்துற, இப்படி எல்லாமே உள்ளார்ந்த ஒரு உள் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு மரபு. அதனுடைய அடையாளங்கள் அது. கலை என்பது மனிதன் வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய செயல்களுடைய அடையாளம். அப்போ ஒரே மனிதனுக்குள்ள இடதுகை மரபுனா வலதுகை மரபுனா இடதுகை கலை. இந்த இரண்டு விதமாக மனிதனுடைய செயல்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்மெல்லாம் கலையும் மரபும் கலந்த ஒரு மனித இனம். வெளிப்புறமும் வெளிப்புறத்தினுடைய தாக்கமும் உள்புறமும் உள்புறத்தினுடைய ஆசைகளும் செயல்களும். நீங்க கலையை மாற்றலாம், கலையை மீறலாம். இப்போ ஆரம்ப காலத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். ஆரம்ப காலத்துல பாறைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டது. பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள். அது என்ன பண்ணாங்க, மண்ணையும் அங்க செடியும் எடுத்து, மண்ணையும் செம்மண்ணும் அந்த செடியில் இருக்கிற சாரையும் பிரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு வேறு குச்சியை நசுக்கி அதை ஒரு ப்ரஷ்ஷா மாத்தி அதை தொட்டு தொட்டு பாறையில் அப்படி வரைஞ்சிருக்காங்க. எதை வரைஞ்சான், வேட்டையை வரைஞ்சான். அவன் பார்த்த கடவுள்கள் பாறை ஓவியங்கள்ல இல்லை, கடவுளுக்கான உருவங்களே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மனிதன் ஆரம்ப காலங்களில் வேட்டையை, மாடுகளை வேட்டையாடுறது, மிருகங்கள், பெரும்பகுதி மனிதனை கூட அவன் குறைவாத்தான் வரைஞ்சிருக்கான். மிருகங்களை தான் அவன் அதிகமாக வரைஞ்சிருக்கான். அப்போ அவன் மிருகங்களை பார்த்து வரைஞ்சு அவனுடைய தேவை உணவு தேவையாக இருந்தது. பயப்படுறது மிருகங்களை பார்த்து பயந்தான். அப்போ அவனுக்கு மிருகம் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருந்தது. அதனால ஓவியங்கள்ல அவன் முதலில் பயன்படுத்தினது ஓவியத்தின் மூலம் கலையை. அது வேட்டை நாகரிக வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் உலகம் முழுக்க. ஆச்சரியம் என்னன்னா, கொத்தகிரியில இருக்கக்கூடிய ஒரு பாறை ஓவியத்தில் இருக்கக்கூடிய கோடுகளும் அங்க வாழ்ந்த மனிதர்கள் வரைந்த ஓவியமும் ஸ்பெயின்ல அல்லது ஈஜிப்துல உள்ள போய் ஆப்பிரிக்கன் காடுகள்ல உள்ள பாறைகளில் பார்த்தீங்கன்னா வரைந்த ஓவியமும் இந்த கான்செப்ட், அந்த கான்செப்ட் ஒன்று போலவே இருக்கு. இந்த மனிதன் சிந்தித்தது போலவே அந்த மனிதன் சிந்தித்திருக்கான். இன்னைக்கு இணையம் இருக்கு, தொடர்பு இருக்கு. அதனால் ஒருத்தர் போல் ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்துவது சாதாரணம், இயல்பா அது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு 40-50 வருடங்கள், 50,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகள் இன்னைக்கு இருக்கு. ஒன்று போல சிந்திச்சிருக்கான் மனிதன். அப்போ இயல்பிலேயே மனிதனுடைய படைப்புல, சிந்தனையில கலை, ஓவியக்கலை என்பது முதலில் வெளிப்படுற ஒரு விஷயம் ஓவியக்கலையார். அது பாறைகளில் வெளிப்பட்டிருக்கு. அதனுடைய பரிமாணம் தான் இன்னைக்கு வெவ்வேறு விதமாக கலைகள் இருக்கு. அதே போல மரபு சார்ந்த விஷயங்கள், மரபு, என் கலாச்சாரம், என் இனம், இதெல்லாம் மரபுக்குள்ள வர்ற குட்டி குட்டியான தாக்கங்கள். அதை தாண்டவே மாட்டேன். எனக்கு அந்த மரபுக்கு, இந்த மரபுக்கு, நாங்கள் இந்த மரபை சேர்ந்தவர்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான், ஒரு பூவை தூக்கி தலையில சொருவிக்கிறான், ஒரு மாலையை கழுத்துல போட்டுக்கிறான்.
எதுக்கு? நான் இந்த இனத்தினுடைய அடையாளம். அதைத்தான் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல, புராணங்கள்ல எல்லாத்திலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா மாலைகள், பூக்கள் ஒரு அடையாளமாக மாறுது. போருக்கு போகும்போது அவன் நான் இந்த மலரை சூடி செல்லும் போது இந்த இனத்தினுடைய அடையாளம். இப்படி அடையாளப்படுத்துவது, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது எங்க வருதுன்னா மரபில் இருந்து, அந்த மரபு சார்ந்த குணாதிசயத்தில் இருந்து, அந்த மரபை காப்பாற்றுவதற்கு செய்கிற செயலிலிருந்து வரக்கூடியது தான் இனம், கலாச்சாரம், மொழி, ஜாதி உட்பட இதெல்லாம் வெவ்வேறு குட்டி குட்டியான தாக்கங்கள், மரபினுடைய குட்டி குட்டியான பிள்ளைகள். அதெல்லாம் இதுல என்ன பிரச்சனைனா, கலைகள் என்பது உடைத்து முன்னேறுகிறது. சாதாரணமா ஒரு மனிதன் சாதாரணமா கலையை உடைச்சிடலாம். இப்போ மரபு சார்ந்த ஓவியங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் பிகாசோ வர்றார். பிகாசோ கம்ப்ளீட் உடைக்கிறார். அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஆஞ்சலோ எதுக்காக பேர் போனவர்னா, ஸ்கல்ப்சரில் நம்மளுடைய உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, உடல் அமைப்பை அப்படியே அழகாக அதனுடைய ஹைட்டு, நோஸுக்கும் காதுக்கும் என்ன இடைவெளி இருக்கும் இப்படின்னு ஒரு கிளாமரோட முழுமையா அதை ஸ்கல்ப்சரா மாத்திருக்காரு, பெயிண்டிங்ஸா மாத்திருக்காரு. அது மைக்கேல் ஆஞ்சலோனுடைய ஒர்க். டாவின்சி அதை சயின்ஸினுடைய பார்வையில இன்னைக்கு மருத்துவத்துறைக்கு தேவையான அனைத்து முன்னோடித்தனமான வேலைகளை டாவின்சி ஒரு ஓவியன் அவன் வரைஞ்சான். ஆனா பிக்காசோ அங்க பிக்காசோ தலையும் கையும் காலு பிரிச்சு போட்டு கோணலாக அவர் ஒன்ன உடைச்சார். ஓவியத்தை மீறினார், ஓவியத்தை உடைச்சார். அந்த பாரம்பரிய தொடர்ச்சியை உடைச்சு ஒன்று பண்ணினார். அப்போ அது கலை அனுமதிக்குது, பாராட்டுது, கொண்டாடுது. ஆனா மரபை நீங்க உடைச்சிங்கன்னா உங்களை துரோகிங்க. உங்களை சார்ந்தவர்களே உங்களை எதிரியா பார்ப்பாங்க. நீங்க அவ்வளவு எளிதாக மரபை உடைக்க முடியாது. மரபினுடைய குட்டி குட்டியான அந்த கலாச்சாரத்தை மீற முடியாது. இனம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க அதுல இருக்கிற தவறுகளை கூட பேச முடியாது. இல்ல அதை தாண்டி நீங்க ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா உங்க இனம் எல்லாம் ஜாதி, அதுக்கு அடுத்தது ஜாதி அதுக்குள்ள வருது. அந்த மரபினுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன பண்ணுது? ஜாதினா அம்மா அப்பாவே ஜாதி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனநிலையை கொண்டு போகுது. அப்போ மரபு என்பது இந்த சமூகத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு உள்ளார்ந்த, ரத்தம் சார்ந்த, உளவியல் சார்ந்த ஒரு கண்டென்ட். அதை ஒரு மனிதன் அணுகும்போது அறிவு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வெளிப்புற தாக்கங்களை அறிவு தருது. இந்த இடத்துல அறிவு ஒன்று வருது, கலை ஒன்று இருக்கு, மரபு ஒன்று இருக்கு. இதை மீறி அறிவுன்னு ஒன்று வருது. இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, மரபையும் சரி கலையும் சரி ரெண்டையை விட்டுட்டு அது ஒரு தேடல். இப்ப இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவு தேடல் உரியவர்கள். மரபு தேடலோ கலையோ இங்க இல்லை, அறிவு தேடல். இந்த இடத்துல அறிவு தான் முன்னோக்கி வருது. அப்ப அறிவு என்ன பண்ணுதுன்னா, பொன்வண்ணன் ஏதோ சொல்றானே, இல்லை நீங்க 2 நாள் கருத்தரங்கத்தில் பல அறிஞர்கள், பல நண்பர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய தேடல், அவங்களுடைய பகிர்தல் உங்க அறிவுக்கும் ஒரு தாக்கத்தை தரும். அந்த தாக்கம் என்ன சொல்லும்னா, கலையும் தாண்டி மரபையும் தாண்டி அறிவு ஒரு முடிவெடுக்கும். அறிவு ஒரு முடிவெடுத்து செயல்படும் போது அந்த இடத்தில் மரபு நிற்கும். சமூகம் மரபினுடைய கட்டமைப்புகள் இருக்கு. அந்த மரபுனுடைய மரபு தான் எல்லா ஏரியாக்குள்ளேயும் புகுந்து பறந்து இருக்கு. அது நிறைய அது போகாது. அது என்ன பண்ணும்னா, குட்டி குட்டியா ஆளுகளை அசிஸ்டன்ஸ் உருவாக்கி விட்டுரும். வேற வேற பேர், அதே தான் வேற வேற பேர் வச்சுக்கும். தசாவதாரத்தில் கமலஹாசன் அவர்கள் ஒரே கமலஹாசன் தான், மறு வச்சுக்குவாரு, கெட்டப் போட்டுக்குவாரு, 9ஆ வர்றாரு இல்லையா. அந்த மாதிரி மரபு தான் பல்வேறு கெட்டப்ல சுற்றிட்டு தெரியுது. கலையும் ஜாதி இப்படின்னு வெவ்வேறு பேர்கள்ல அது இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க அறிவினுடைய தாக்கத்துல போய் ஒன்றை செயல்படுத்தலாங்கும் போது, கலைப்பூர்வமாக நீங்க எதையாவது செயல்படுத்தினீங்கன்னா அங்க சமூகம் உங்களை ஒண்ணுமே பேசாது. ஏன்னா அது சமூகத்துக்கு கலையை பத்தி
பெரிய புரிதல் இல்லை, அதனால அது தெரியாது. கலைஞர்களாக சமூகத்தில் இருப்பவர்கள் ஊருக்குள்ளேயே ஒரு 10 பேர் நான் சொன்ன வெவ்வேறு விவசாயத்தில் இருக்கிறவங்க, அல்லது முடிவெட்டுறவங்களா இருக்கிறவங்க, அல்லது துணி துவைப்பவர்களா இருக்கிறவங்க, அல்லது ஒரு அலுவலகத்தில் பணிபுரி, இப்படியான ஒரு 10 பேர் தான் கலைப்பூர்வமா இருப்பாங்க. மீதி 90 பேரும் இயல்பான அது ஒரு வேலையா தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஊருக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா மரபு சார்ந்து நீங்க மீறி ஒரு ஸ்டெப் வச்சீங்கன்னா இந்த 100 பேருமே உங்களுக்கு எதிரி அணைப்பாங்க. அறிவு மரபை மீறும் போது, மீறதுக்கான செயலை செய்யும் போது, அந்த இடத்தில் இந்த சமூகம் உங்களை பெரிய எதிரியாக பார்க்கும். அதனால் மரபை நாம எப்படி டீல் பண்றது? நீங்க கலைஞன், இயற்கையிலேயே படைப்புல ஒவ்வொருத்தரும் ஒரு கலைஞர்கள் தான், அது பிரச்சனையே இல்லை. ஆனா மரபு இயற்கையிலேயே நமக்குள்ள பதிக்கப்பட்ட ஒண்ணுதான், ஆனால் அது பிரச்சனையா இருக்கு. அப்போ நம்ம எப்படி இந்த சமூகத்துக்குள்ள, இவ்வளவு பிரச்சனை இருக்கிற சமூகத்துக்குள்ள எப்படி இதை அணுகுவது? எனக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் தோணுது. கடவுள் மறுப்பாக இருக்கலாம், ஜாதி மறுப்பாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு தனிப்பட்ட அடையாளம், நான் இதுதான், என் அறிவுக்கு இது தேவைப்படுது, நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் கலைஞனாக நீங்க இருக்கலாம். ஆனா அதை செய்ய முடியாத சமூக பிரச்சனைகள் வரும்போது, இது மாதிரி ஒரு பிரஷர் வரும்போது, நீங்க எப்படி உங்களை தயார்படுத்தி கொள்ள போறீங்க? அப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நேரத்தையும் பேச்சையும் மிக சரியாக பயன்படுத்த முதலில் தெரிந்திருக்கணும். நான் இந்த சப்ஜெக்டினுடைய முதல்ல சொன்னதுதான் நேரம், பேச்சு. பேச்சு என்பது, சொல் என்பது எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிறதுனால சும்மா சிதற விடக்கூடாது. ஒவ்வொரு சொல்லும் அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு விஷுவல் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க பிரிச்சு செயலா பாருங்க, விஷுவலா பார்த்தீங்கன்னா, அது ஒரு சினிமாவா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு விஷுவல் இருக்கு. அதனால நீங்க ஒரு ஆளை அடிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அடிப்ப நீ பேசினு ஒரு அறை விடுண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அறை விட்டதுக்கான செயல். அடிக்கிறது செயல்னு நம்ம நினைக்கிறோம். அடிக்கல, நான் உன்னை அடிச்சனா தொட்டனா நீ ஏன்டா பதற அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி அல்ல, அடிக்கிறேன்னு சொல்றதே அடிச்சதுக்கான இணைதான். அது ஒரு விஷுவல், அது ஒரு செயல். அதனால் பேச்சை நம்ம எளிதாக செயல்படுத்தக்கூடாது, எளிதாக செலவு செய்யக்கூடாது. கண்ணதாசன் சொல்வாரு, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. நீ சொன்னதுக்கு விலை இருக்கு, கண்டென்ட்டுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும், இவ்வளவுதாங்க அது, அவனை என்ன பேச்சில் ஒரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிரு. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இளையராஜா அவர்களுடைய இசையை பற்றி சொல்லும்போது, வாசிப்பது என்பது இளையராஜா அல்ல, எங்க வாசிக்க கூடாதுன்னு இடைவெளி விடுறாரு இல்லையா, அதுதான் இளையராஜா. மௌனம், இடைவெளி, நிசப்தம், இது எல்லாம் செலவு செய்யப்படாத சொற்கள். இது எல்லாம் ரொம்ப ரொம்ப மதிப்பான விஷயங்கள். அப்போ இந்த மரபு சார்ந்து நம்ம முதலில் அணுகும்போது, அந்த மரபு சார்ந்து நம்ம உளவியலாக இந்த சமூகத்தை பார்க்கும்போது, இந்த மரபினுடைய தொடர்ச்சியாக, இந்த மரபினுடைய பிள்ளைகளாக இங்கு சுத்திக்கிட்டு இருக்கிற ஜாதி, மதம், இனம், வெவ்வேறு அடையாளங்கள், இந்த அடையாளங்களை ஆரோக்கியமாக பயன்படுத்த நமக்கு தெரியணும், அதை அணுக தெரியணும். அதையெல்லாம் எதிரில் இருப்பவர்கள் பின்பற்றும் போது நீங்க அதே வேவ்லென்த்ல போய் அணுகுனீங்கன்னா நீங்க அதை உணர முடியாது. நீங்கள் அறிவுபூர்வம் முதல்ல இந்த இடத்துல அவங்களிருந்து நீங்க எங்க வித்தியாசப்படுவீங்கன்னா, அறிவுபூர்வமாக உங்களை தயார்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நீங்க வித்தியாசப்படுவீங்க. அந்த அறிவு எது? ரெஃபரன்ஸ், உதாரணங்கள். நமக்கு முன்னால ஏகப்பட்ட மனிதர்கள் படித்து வாழ்ந்து அதனுடைய சாராம்சத்தை தெளிச்சுட்டு போயிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இந்த காத்துல மிதந்துகிட்டே இருக்கு, எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. அது எப்படி உங்களுக்கு வந்தடையும்னா, காத்திலிருந்து நேரடியா வராது. காத்தில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், அந்த சாராம்சம் அனைத்து எழுத்துக்களாக, இதுபோல மேடையில் நேரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய பேச்சுக்களாக உங்களை வந்து அடையும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டனாவை அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நம்மளுடைய டிவி இருக்கு, டிவியில் 120 சேனல் இருக்கு. டிவி பார்க்கணும்னு நீங்க முடிவெடுத்தா முதல்ல என்ன பண்ணணும்? பவர் ஆன் பண்ணணும். ரெண்டாவது, அதுல
உங்களுக்கு என்ன தேவையோ அந்த சேனலை ஆன் பண்ணணும். அதில் இந்த ரெண்டும் பண்ணால் வராது. அதுக்கு முதல்ல நீங்கள் டிவி ஆண்டனாவை அந்த குறிப்பிட்ட டைரக்ஷனில் அது வந்து திருப்பி வச்சா தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் அது ரிசீவ் பண்ணும். அப்போ காத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு ஆண்டனா ஃப்ரீக்வன்சியில் ரிசீவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்து உங்கள் டிவிக்குள்ளே வைக்கிது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் எடுத்து உங்கள் செயல்பாடு இது எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ ரெண்டு விதமான செயல்பாடு இங்கே இருக்குது. ஒன்று, காத்தில் இருக்கிற விஷயத்தை எப்படி உள்ள சேனலைஸ் பண்ணுறது, உள்ளே இருக்கிறதை நீங்கள் எப்படி அணுகிறது. அப்போ பிரெயினை நம்ம என்ன பண்ணணும்னா சேனலைஸ் பண்ணணும். ஆண்டனாவை குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்கு திருப்பி வைக்கணும். நீங்கள் லவ்வுக்கு திருப்பி வச்சா காதல் பாடல்கள் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும், காதல் பேச்சுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு காதல் படம் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதையே அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துக்கு திருப்பி வச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் மட்டும்தான் உங்களை வந்து சேரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மரபு சார்ந்த குட்டி குட்டி பிள்ளைகளை அதனுடைய பாசிட்டிவ் வெர்ஷன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டு சைடு ஆர்ட்லேயும் இருக்குது, மரபுலையும் இருக்குது. நம்ம மரபுக்குள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள வெவ்வேறு பேர்களில் தெரியக்கூடிய விஷயங்களை நம்ம கடந்து போகிறது, மறந்து போகிறதெல்லாம் இல்லை. அதை நீங்கள் இருந்து தான் ஆகணும். அதை கடந்து போவதற்கு அறிவை குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் திருப்பி வச்சு நீங்கள் சேனலில் குறிப்பிட்ட சேனலை செலக்ட் பண்ணிட்டு அதை அணுகணும். அப்போது மதத்தை எப்படி அணுகலாம், ஜாதியை எப்படி அணுகலாம், கலாச்சாரத்தை எப்படி அணுகலாம், இங்கே இருக்கிற மனிதர்களை நீங்கள் எப்படி, அதையெல்லாம் பின்பற்றி கொண்டு இருக்கிற மனிதர்களை தாண்டி நீங்கள் எப்படி பாசிட்டிவாக அவர்களை அணுகலாம். அங்கே என்ன பிறக்கும்னா இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா முதலில் அது ஒரு குட்டியை போடும். இந்த செயல் ஒரு குட்டியை போடும். அந்த குட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? மனிதாபிமானம், அன்பு. அந்த ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் மனிதாபிமானத்தையும் அன்பையும் தான் கொடுக்கும். அந்த மனிதாபிமானம் அன்பு இரண்டும் உங்களுக்குள்ள வருதுன்னா நீங்க அதுக்கு பிறகு இந்த மரபனுடைய தொடர்ச்சியை நீங்க டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்களை நீங்க உங்களுடைய பார்வையில் அணுகுவீங்க. அது மனிதாபிமானமும் அன்பும் கலந்ததாக இருக்கும். இந்த ரெண்டும் அதுக்குள்ள வந்தா உங்களுடைய ஆர்ட், கலை, நீங்க செய்யக்கூடிய பேச்சு, நீங்க பேசக்கூடிய பேச்சு, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், நீங்க வரையக்கூடிய படங்கள், நீங்க பாடக்கூடிய பாடல்கள் அனைத்தும் ஆர்ட்டாக இருக்கும்போது அந்த ஆர்ட்ல வெளிப்படுற விஷயங்களும் மனிதாபிமானமும் அன்பும் தான் வெளிப்படும். அப்ப இந்த சமூகம் முழுமையாக இந்த மரபு செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து கலையாக மாற்றி, மரபை ஆர்ட்டாக மாற்றி, ஆர்ட்டை அன்பாகவும் அதை மனிதாபிமானத்தோடு இந்த சமூகத்துக்கு கொடுக்கும்போது அந்த பார்வையில் நீங்கள் மிக உயரமான ஒரு இடத்தை இந்த சமூகத்தில் அடைவீர்கள். அந்த பார்வைதான் விவேகானந்தருக்கு இருக்கலாம், அவருக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கலாம். இன்னைக்கு சமீபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவறி இருக்கார். நீங்க அந்த இறப்புக்கு பின்னாடி அந்த மனிதர்கள் அவருக்கான மனிதர்கள் என்னவா அவரை வெளிப்படுத்தினாங்க. நல்ல பாடல் பாடினார் அப்படிங்கிறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கொண்டாடல. அவர் சிறந்த மனிதாபிமானியாக இருந்தார். அவர் மனிதர்கள் மேல் அன்பு கொண்டவராக இருந்தார். எல்லா குழந்தைகளையும் அவர் என்கரேஜ் பண்ணார். மேடைகளில் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் மரியாதை தந்தார். ஆர்ட் திருப்பி என்ன ஃபார்மெட்டில் வெளிப்படணும்னா இந்த பார்வையில் இருந்தால் தான் அந்த கலை உயரத்துக்கு போகும். இந்த பார்வையில் மனிதாபிமானம் அன்பும் கலந்த பார்வையில் நீங்கள் இருந்தால் தான் உங்க மரபின் தொடர்ச்சி மதிக்கப்படும். அதனால் அன்பு நண்பர்களே, சகோதரர்களே, இந்த சபையில் நான் இந்த நேரத்தை உங்களுக்கு கடத்துவது என்னவென்றால், மரபின் தொடர்ச்சி நீங்கள். உங்களை சுற்றி சமூகத்தில் நிறைய மரபினுடைய குட்டி குட்டி அஜெண்டாக்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அணுகுங்கள், அதிலிருந்து மீள முடியாது. ஆனால் அதை அணுகும்போது நீங்கள் அறிவுபூர்வமாக அன்பையும் மனிதாபிமானத்தையும் கலந்து அதை ஒரு கலையினுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு நீங்கள் சமூகத்தில் அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய அன்புகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற சந்தோஷத்தோட உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருக்காவது கேள்வி நேரம், ஏதாவது கேள்விகள் கேட்க தோணுன்னா கேளுங்க. வணக்கம் ஐயா, நான் காகிதமில்லத் காலேஜிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சசிமா. மரபு கலை ரெண்டுத்துலேயுமே வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குதுன்னு சொன்னீங்க. கலையில் இருக்க நெகட்டிவ்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நான் கலை என்று சொன்னதே வந்து ஒரு தனிப்பட்ட அடையாளமாக நான் சொல்லலை. மரபு எப்படி குட்டி போட்டிருக்கோ அதுபோல கலையும் ஒரு சின்ன சின்ன அஜெண்டாவை வச்சிருக்கு. நம்ம ஒரு செயலை அன்பு கலந்து மனிதாபிமானம் கலந்து பயன்படுத்தும் போது அது வெளிப்படுதுன்னு சொன்னோம். அதுவே தான் அதை ஆர்ட்டும் உங்க கலையும் மனிதாபிமானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தணும். உங்க செயலும் ஆர்ட் கலந்த அந்த மனிதாபிமானம் அன்பும் கலந்த செயலாக இருக்கணும் அப்படிங்கிற டைமென்ஷனுக்காகத்தான் அதை நான் சொன்னேன். அதுக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கத்தை தந்தேன். அதனால கலை என்பதையும் மரபு என்பதையும் தனியா பார்க்காதீங்க, ரெண்டும் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்த செயல். அதுக்காக அதை சொன்னேன். வணக்கம் ஐயா, நான் ஸ்ரீநதி, எம்ஜிஆர் ஜானகி காலேஜ். எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்கள் கலையை பற்றி பேசுனீங்கல்ல, அப்போ சொன்னீங்க வேட்டையாடுறது ஒரு கலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி நிறைய வளர்ந்துடுச்சு. இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் இப்போ இந்த விஷயம் கலையோட அழகோட இருக்குன்னு சொல்கிற விஷயம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? செயல் கலையோட வேட்டையாடுதல் என்பது ஒரு கலை அப்படின்னு நாம் வேட்டைக்கலைன்னு சொல்றோம். நீங்க சென்னை மியூசியத்துக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? இங்க எழும்பூர் மியூசியத்துக்கு போகணும், பத்தாது, ஒரு 10 பேர் போயிருக்கீங்க. தயவு செய்து எழும்பூரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு போங்க. அங்க போனீங்கன்னா இந்தியாவின் மிக முக்கியமான முதல் அருங்காட்சியகம் அது. முதலில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம். அதுக்கு பிறகுதான் கல்கட்டாலாம் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களும் தொகுப்புகளும் அங்க சேகரித்து வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்மளுடைய கலாச்சாரம் மரபு சார்ந்த அனைத்தும் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுனுடைய அடையாளங்கள் அங்க இருக்கு. அங்க போய் பாருங்க. குத்தீட்டி, வேல், அம்பு, போர்க்கருவிகள் அனைத்தும் அங்க உள்ள இருக்கு. ஆனா ஒருத்தனை கொலை செய்வதற்கு நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போறோம். அந்த கத்தி வந்து எப்படி இருக்கணும்? ராவா இருக்கணும், குத்துனா அவன் இறந்து போகணும், வெட்டுனா தலை செதறணும், அப்படிங்கிறதுக்கு மட்டும் அது இருந்தா போதும். ஆனா அது அப்படி இல்லை. நீங்க போய் பாருங்க, பல அந்த கத்திகள்லாம் எவ்வளவு கொலைகள் பண்ணிச்சு, எவ்வளவு மனித உயிரை குடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த கத்திகளில் இருக்கக்கூடிய அழகுணர்ச்சி போய் பாருங்க. உள்ள கத்தியில கைப்பிடியில் இருந்து உள்ள அவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு. ஒரு கொலை செய்யக்கூடிய கருவி மிக அழகாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டில் நகையில இருக்கிற டிசைன்ஸை விட பெஸ்ட் டிசைன்ஸ் எங்க இருக்கு? கத்தியில் இருக்கு. அப்போ கொலை செய்யக்கூடிய கத்தி அழகா இருக்கு. அழகுன்னு பாராட்ட போறீங்களா? அது 1000 பேரை கொன்னுருச்சுன்னு நீங்க வந்து வருத்தப்பட போறீங்களா? அதான் என் கேள்வி. எப்படி பார்ப்பீங்க? அதை அழகான கத்தி தான், ஆனா 1000 பேரை கொன்னு இருக்கு. வடிவமைக்கப்பட்ட மிக உயர்ந்த முறையில் டிசைன் செய்யப்பட்ட கத்தி. அப்ப அந்த கத்தி வச்சிருந்தவன் கலைஞன். அந்த கத்தியை வடிவமைத்தவன் அதை விட மிகப்பெரிய கலைஞன். ஏன்னா இன்னைக்கு அங்க வந்து ஒரு பொற்கொல்லன் ஒரு 800 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பொற்கொல்லர் மிக சிறந்த முறையில் கத்தியை இரும்பில் வந்து டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் கலைப்பூர்வமாகவும் இங்க வாழ்ந்திருக்கான். இது வரலாறா இருக்கு. ஆனா அந்த கத்தியை இன்னொரு பார்வையில் பார்த்தீங்கன்னா அது 1000 பேரை கொன்னு இருக்கு. இப்ப இந்த கத்தியை நீங்க எப்படி வந்து சமூகத்தில் அடையாளப்படுத்துவீங்க? இதுதான் சமூகத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலையும். கலையும் மரபும் அழகான கத்திகள், அதுக்குள்ள நல்ல டிசைன்ஸ் இருக்கு. ஆனா அது 1000 பேரை கொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு, கொன்னதுக்கான சரித்திரமும் இருக்கு. இதை பிரித்து இதை உணர்வதற்கு தான் நான் சொல்வது அறிவை பயன்படுத்துங்கிறது. அப்போ போர் தொழிலில் இருந்து வேட்டை நாகரிகத்தில் இருந்து கலை வந்திருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வன்முறையும் அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க அறிவு கொண்டு பார்த்தால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்கு தான் அறிவு செலவு பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம
OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.